இப்போ வேப்ப மரம் இருக்குது. கரிசல் மண்ணில் ஒரு வேப்ப விதையை ஊன்றீங்க. அதே கரிசல் மண்ணில் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்தத்தான் எடுக்குது. ஆனால் வேப்ப மரம் கசப்பு தன்மையாக இருக்குது. இதே கரிசல் மண்ணில் ஒரு ஆலமரமோ அரச மரமோ நட்டுறீங்க. அந்த ஆலமரமோ அரச மரத்துலேருந்தோ பால் வடியக்கூடிய தன்மை இருக்குது. இதே இதில் ஒரு நாவல் மரத்தை நட்டுறீங்க. நாவல் பழம் துவர்ப்பு சுவையாக இருக்குது. இதே போல் ஒரு மிளகு இந்த மண்ணிலேருந்து விளையுது, அது காரத்தன்மையாக இருக்குது. இதே மாம்பழங்கள், கொய்யாப்பழங்கள் இதெல்லாம் இனிப்பு பலாப்பழம், வாழைப்பழம் இனிப்பு சுவைகளாக இருக்குது. எப்படிங்க? ஒரே மண், ஒரே தண்ணி, ஒரே காற்று, ஆனால் இதிலிருந்து வரக்கூடிய